Hi guys, I am from Namo Postal Academy. Namo Postal Academy இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7 போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7ல் சாப்டர் 1 மிஸ்செலேனியஸ் சர்வீஸ் ரூல்ஸ். இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7 ப்ளஸ் ஃபாரின் போஸ்ட் மேனுவல் இந்த ரெண்டு சாப்டர்லேருந்து நமக்கு 5 மார்க் கொஷின் இருக்குது. அதில் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7ல் சாப்டர் 1 மிஸ்செலேனியஸ் ரூல்ஸை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் பிஓ கேட் பார்ட் 1 பார்ட் 2 இந்தியா போஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 3 டாப்பிக்லேருந்து 30 மார்க்கான கொஷின்ஸ் ஆல்ரெடி சிலபஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போது போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7 சாப்டர் 1 மிஸ்செலேனியஸ் ரூல்ஸை பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, RMS office, each set of a sorting mail office is divided into 4 departments. இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7ன்றது RMS ரயில்வே மெயில் சர்வீஸை பற்றி தான் சொல்லுது. அதில் இருக்கக்கூடிய சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ், ஒவ்வொரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸும் 4 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் மெயில் டிபார்ட்மெண்ட். மெயில் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வரக்கூடிய பேக்கை ரிசீவ் பண்ணுறது, அந்த பேக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை பிரித்து அந்தந்த செக்ஷனுக்கு கொடுக்கறது, அடுத்து அந்த மெயில்ஸ் பேக்கை க்ளோஸ் பண்ணி டெஸ்பேச் பண்ணுறது. இதுதான் மெயில் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க். அதனோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். அடுத்ததாக செகண்ட் ஒன் சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட். சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த இப்போது மெயில் டிபார்ட்மெண்ட் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் பிரித்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை சார்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது அது சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க். அதனோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அசிஸ்டண்ட் எஸ்ஏ. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை ஹேண்டில் பண்ணுறது. அதோட அஃபிஷியல் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். அடுத்ததாக லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்சல் டிபார்ட்மெண்ட். பார்சல் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். In sets in charge of selection grade head sorting assistant, the duties of mail department will be assigned to a senior sorting assistant or sorting assistant designated as mail sorting assistant. அதுவே இப்போ வந்து ஒரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் 4 டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது அந்த மெயில் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்னு சொன்னோம். அதுவே ஒரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் செலெக்ஷன் கிரேட் ஹெச்எஸ்ஏ தான் இன்சார்ஜாக இருக்காங்க. இப்போ அந்த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு HSG 1 HSG 2 ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்ற சமயத்தில் அந்த மெயில் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க தான் மெயில் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணுன்னு சொன்னோம். ஆனால் அந்த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் செலெக்ஷன் கிரேட் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்க அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெயில் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டில் யார் சீனியரோ அவங்க பார்ப்பாங்க. அந்த சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட டெசிக்னேஷனை மெயில் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்னு சொல்கிறோம். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜாக இருந்தால் மெயில் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடிய சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட டெசிக்னேஷன் மெயில் சார்ட்டிங் அசிஸ்டண்ட். சார்ட்டிங் ஒர்க் இஸ் நோ லாங்கர் பெர்ஃபார்ம்ட் இன் ட்ரெயின்ஸ். இப்போல்லாம் ட்ரெயின்ஸில் சார்ட்டிங் ஒர்க் நடக்கிறது கிடையாது. சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸில் மட்டும்தான் நடக்குது. Articles posted in van or compartment letterbox will be dealt with immediately after leaving the station. All articles in which late fee has been paid will be forwarded. Detained late fee not paid. Stamp will be impressed on all articles except a postcard on which late fee has not been prepared. இந்த இடத்துல வேன் ஆர் கம்பார்ட்மெண்ட் லெட்டர் பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் வேனில் போஸ்ட் பாக்ஸ் இருந்து அதுலேயோ அல்லது கம்பார்ட்மெண்ட் லெட்டர் பாக்ஸ்ன்றதோ அதே போல் தான் ட்ரெயின்ஸில் லெட்டர் பாக்ஸ் இருந்து அதுலேயோ அப்படி அந்த மெயில் வேனில் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸில் அவங்க ஒருத்தர் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் லேட் ஃபீ எக்ஸ்ட்ராவாக ஒட்டியிருக்கணும். லேட் ஃபீ ஒட்டியிருந்தால் மட்டும்தான் அது அன்னைக்கு டெஸ்பேச் ஆகும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு
என்ற ஸ்டாம்பை அடித்து அந்த ஆர்டிக்கலை அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் டெஸ்பேச் பண்ணுவாங்க. அந்த டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்ட் ஸ்டாம்பை எல்லா ஆர்டிகல்ஸ்லேயும் அடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எக்ஸப்ட் போஸ்ட் கார்டை தவிர மற்ற எல்லா ஆர்டிக்கல்லையும் அந்த டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்ட் ஸ்டாம்ப் அடிப்பாங்க. All such articles will be made over loose by sections 2 first mail office or post office which does duties of a mail office for disposal. அப்படி ஒரு வேனில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸை அவங்க அந்த ஸ்டேஷன் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு, அந்த இடத்துல ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறாங்கன்ற சமயத்தில் அந்த இடத்த விட்டு மூவ் ஆனதும் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை எடுத்து இந்த லேட் ஃபீ பெய்டான ஆர்டிகல்ஸ், லேட் ஃபீ பே பண்ணாத ஆர்டிகல்ஸ்னு தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆனதும் அடுத்ததாக எந்த ஆஃபீஸ் இருக்கோ, அதாவது டெஸ்பேச் ஒர்க் பார்க்கக்கூடிய ஆஃபீஸ், அது மெயில் ஆஃபீஸாக இருக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு எந்த ஆஃபீஸ் வருதோ அந்த ஆஃபீஸில் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க. கொடுத்தா அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க அந்த ஆஃபீஸில் டெஸ்பேச் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸோட இந்த ஆர்டிகல்ஸையும் சேர்த்து டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. Except on the authority of DG or head of the circle, a mail office may not redirect, intercept or deliver any article. இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம PO Gate பார்ட் 1லையும் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு மெயில் ஆஃபீஸ் ஒரு ஆர்டிக்கல் ரீடைரக்ட் பண்ணணுன்னா அது அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸாக மட்டும்தான் இருக்கணும். மெயில் ஆஃபீஸ், RMS ஆஃபீஸ் ஒரு ஆர்டிக்கலை தடுத்து அதாவது அவங்களே நிறுத்தி வைக்கிறதோ அல்லது ரீடைரக்ட் பண்ணுறதோ டெலிவரி பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, when information from RMS records is asked for by any government officer, the matter should be referred to the circle for orders. அதாவது இந்த அஃபிஷியல் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கணும். வெளியில் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டவங்களை தவிர வேறு யாருக்கும் அந்த நியூஸை சொல்லக்கூடாது, தெரிவிக்கக்கூடாது. அந்த ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணவங்களே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் செய்யணும்னு கேட்டாலும் அந்த போன்ற டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி ப்ரைவேட்டாக ஒருத்தர் கேட்கும்போது கொடுக்க மாட்டோம். அதுவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு டீட்டெயிலை கேட்குறாரு அப்படின்னா நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா அப்போவும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் RMS ஆஃபீஸ் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு உடனடியாக ரெஃபர் பண்ணணும். சர்க்கிள் ஆஃபீஸ்லேருந்து என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் நம்ம ஆக்ட் பண்ணணும். தி டேட் ஷோன் பை டேட் ஸ்டாம்ப் அண்ட் சீல் ஆஃப் எ செட் ஷுட் பி தட் ஆஃப் த டே ஆன் விச் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த செட் பிஹைண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 8 மணிலேருந்து நாளைக்கு நைட்டு 8 மணி வரை ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அந்த செட்டோட டேட் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டேட் ஸ்டாம்ப் இருக்குமா அல்லது நாளைக்கு டேட் ஸ்டாம்ப் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு அந்த செட்டோட ஒர்க் ஆரம்பமாகுதோ அன்னைக்கு டேட் ஸ்டாம்ப் தான் அந்த செட் க்ளோஸ் ஆகிற வரை யூஸ் பண்ணுவாங்க. Interruptions of mail services due to breaches on railways, floods, accidents or any other cause should be reported by HSA to SRM, IRM and record officer to which the set is attached. For example, mail service போகிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, ரயில்வேல ஏதாவது பிரச்சனையாக இருந்து மெயில் போல அல்லது ஃப்ளட் ஆக்சிடெண்ட் அது போன்ற நேச்சுரல் காசஸ் ஏதாவது நடந்து ஆர்டிக்கல் கரெக்டான டைமுக்கு டெஸ்பேச் ஆகலை, அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆஃபீஸோட ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் அந்த நியூஸை இப்படி இதனால் தடைப்பட்டுருச்சுன்னு உடனடியாக சூப்ரண்டன்ட் ஆஃப் RMSக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் RMSக்கும் ரெக்கார்டு ஆஃபீஸருக்கும், அந்த செட்டோட ரெக்கார்டு ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் அண்ட் சூப்ரண்டன்ட் 3 பேருக்கும் அந்த இன்ட்ரப்ஷன்ஸ் எதனால் ஏற்பட்டுச்சுன்றதை உடனடியாக சொல்லணும்.
If the detention of males is likely to exceed 6 hours, it should be reported at once to the superintendent and record office. If the detention less than 6 hours, report should be sent only to record office. இப்போ இன்ட்ரப்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது சூப்பரண்டன்ட், ஐஆர்எம் அண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் 3 பேருக்குமே சொல்லணும்னு பார்த்தோம். அதுவே அந்த இன்ட்ரப்ஷனால் அந்த ஆர்டிக்கல் போகாமல் குறிப்பிட்ட டைமை விட 6 மணி நேரத்துக்கு அதிகமாக ஆஃபீஸ்லேயே நின்றுடுச்சு, போகலை அப்படிங்கிற சமயத்தில் அந்த நியூஸை உடனடியாக சூப்பரண்டன்ட்க்கும் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுவே 6 மணி நேரத்துக்கு கம்மியான நேரம் தான் ஆஃபீஸில் இருக்குது, போகாமல் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டுருக்கு டைம் 6 மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா சூப்பரண்டன்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு மட்டும் சொன்னால் போதும். If the regular accommodation provided in a train for carriage of mails is inadequate, the mail agent or mail guard in charge of transit section may apply to railway authorities for such extra accommodation. அதாவது நம்ம யூஸ்வலாக பார்த்தோம்னா ட்ரெயினில் நம்மளோட போஸ்டல் ஆர்டிகல்ஸை அனுப்புறதுக்குன்னு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் அதில் இருப்பாங்க. அப்படி வழக்கமாக கொடுக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் போஸ்டல் ஆர்டிகல்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு போதலை, எக்ஸ்ட்ராவாக இடம் தேவைப்படுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த டிரான்சிட் செக்ஷன், அந்த ட்ரெயினில் மூவ் ஆகக்கூடிய டிரான்சிட் செக்ஷனோட இன்சார்ஜாக மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு இருப்பாங்க. அப்படி யார் இருக்காங்களோ அவங்க அந்த ஸ்டேஷனோட ரயில்வே அத்தாரிட்டிக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், இப்படி எக்ஸ்ட்ராவாக அக்கமடேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். Such a request will be made by record officer or mail agent after satisfying himself for such extra accommodation. அப்படி எக்ஸ்ட்ராவாக இடத்த கேட்கும்போது அது யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்டு ஆஃபீஸர் ஆர் மெயில் ஏஜென்ட் 2 பேரில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடம் கம்பல்சரி தேவை. அப்போ தான் ஆர்டிகல்ஸ்க்கு போகிறதுக்கான இடம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு பிறகு அந்த ரிக்வெஸ்ட்டை ரயில்வே அத்தாரிட்டிஸ்கிட்ட கேட்கலாம். தி ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் வில் பி ப்ரிப்பேர்டு பை ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஆர் ஹெச்எஸ்ஏ இன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இன் 4 parts. இப்போது அந்த ரிக்வெஸ்ட் கேட்பாங்கன்னு சொன்னோம். அந்த ரிக்வெஸ்ட்டை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் ரெக்கார்டு ஆஃபீஸரோ அல்லது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோ 4 ஃபார்ம் அதே போல் ப்ரிப்பேர் பண்ணி கார்பன் காப்பியெல்லாம் வச்சு 4 ஃபார்மாக ரெடி பண்ணி கேட்பாங்க ரயில்வே அத்தாரிட்டிஸ்கிட்ட. அந்த 4 ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஒரிஜினல் காப்பி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லேருந்து எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்படுதோ அந்த ஆரிஜினேட்டிங் ஸ்டேஷன் எங்கே ஆரம்பமாகுதோ அந்த இடத்துக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. தி செகண்ட் பார்ட் ஷுட் பி ஹேண்டட் டு த ஸ்டேஷன் மாஸ்டர் அட் த ஸ்டேஷன் டு விச் த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் இஸ் ரிசர்வ்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டை எந்த ஸ்டேஷன்லேருந்து எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்படுதோ அந்த ஆரம்பமாகிற ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுப்பாங்க. செகண்ட் பார்ட் எந்த ஸ்டேஷன் வர எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்படுதோ அந்த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் எந்த ஸ்டேஷனோட முடியுதோ அந்த முடிகிற ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட செகண்ட் பார்ட் கொடுப்பாங்க. 1 part of carbon copy should be sent to the superintendent attached to the daily report and the remaining part should be retained by record officer or mail agent or mail guard for record. மீதி இருக்கக்கூடிய 2 காப்பியில் ஒரு கார்பன் காப்பியை டெய்லி ரிப்போர்ட்ஸ், அதாவது டெய்லி அவங்க என்னென்ன ஒர்க் செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டாக அனுப்புறது தான் டெய்லி ரிப்போர்ட். அந்த டெய்லி ரிப்போர்ட்டோடு சேர்த்து இந்த ரிக்வெஸ்ட் ஃபார்ம், இந்த 4 ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ணதில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் காப்பியை சூப்பரண்டன்ட்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதில் 4th காப்பி 3 காப்பி முடிஞ்சது. 4வது காப்பியை அவங்க அந்த ஆஃபீஸோட ரெக்கார்டுக்காக ரெக்கார்டு ஆஃபீஸரோ அல்லது மெயில் ஏஜென்ட்டோ அல்லது மெயில் கார்டு 3 பேரில் யார் அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட ஆஃபீஸ் காப்பியாக அதை வச்சுப்பாங்க. In his daily report, the record officer or mail agent or mail guard must explain the circumstances under which the extra accommodation was required. அவங்களோட டெய்லி ரிப்போர்ட்டில் அந்த ரெக்கார்டு ஆஃபீஸர் ஆர் மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு அவங்க யார் அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க அந்த டெய்லி ரிப்போர்ட்டில் எதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்பட்டுச்சு
அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் காரணத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். From the carbon copy of the request and from the daily reports, the superintendent on the 10th of each month compile and submit to the head of the circle a written in the prescribed form showing particulars of extra accommodation, the number of bags conveyed in it, and explaining the necessity for the extra accommodation. இப்போ அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஆர் மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னன்னைக்கு எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு காப்பியை வந்து சூப்பரண்டனுக்கு அனுப்புவாங்க. அந்த டெய்லி ரிப்போர்ட்டில் எவ்வளோ பேக்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷனில் போச்சு, எதனால் அது தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் தேவைப்படுறதுக்கான காரணம் என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி 1 மந்தில் வரக்கூடிய அந்த டெய்லி ரிப்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா அக்கமடேஷனுக்கான ரிக்வெஸ்ட்டை வச்சியும் அது டெய்லி ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சியும் அந்த எஸ்ஆர்எம் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி அதுக்கு முன்னாடி மாதத்தில் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சிபிஎம்ஜிக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார். அந்த ரிப்போர்ட்டில் எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் எத்தனை முறை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இடம் எக்ஸ்ட்ராவாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷனில் எத்தனை பேக்ஸ் போயிருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா அக்கமடேஷனுக்கு என்ன ரீசன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எஸ்ஆர்எம் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி ரிப்போர்ட் அனுப்புவார். தி மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில் கேரிங் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஏர் சர்வீஸ், இதில் சர்வீஸ்னு இருக்குது, அது ஏர் சர்வீஸ் at junction stations and at airports should invariably be reported to the superintendent by record officers established at those places, stations and airports. அதாவது மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில் அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரெயினில் ஏற்ற வேண்டிய ஆர்டிகல்ஸ், ஒரு பேக்கை வேறு ட்ரெயினில் மாற்றி ஏற்றிட்டாங்க, ஒரு பஸ்ஸில் அனுப்ப வேண்டிய ஆர்டிகல்ஸை வேறு பஸ்ஸில் மாற்றி ஏற்றிட்டாங்க. அதே போல் ட்ரெயின்லேயும் அதே போல் தான் ஃப்ளைட்லேயும் ஒரு ஃப்ளைட்டில் ஏற்ற வேண்டிய ஏர்மெயில் ஆர்டிகல்ஸை வேறு ஃப்ளைட்டில் மாற்றி ஏற்றிட்டாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அந்த மிஸ்கனெக்ஷனை உடனடியாக ரெக்கார்ட் ஆஃபீஸர் அந்த அனுப்பின ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை அனுப்புகிறாங்க, அந்த டெஸ்பேச்சு பிளேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஆஃபீஸர் சூப்பரண்டன்ட்டுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும் எஸ்ஆர்எம்க்கு. The misconnection between air services should be reported by record officers to the head of the circle by first post. அதே மிஸ்கனெக்ஷன் வந்து ஏர் சர்வீசஸில் நடந்தது, ஃப்ளைட் மாற்றி ஏற்றிட்டாங்கன்றபோது எஸ்ஆர்எம் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் மூலமாக அதை கன்வே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உடனடியாக மெயில் அனுப்பிட்டு அதை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கணும். The mail office or post office which open and dispose misconnected mails should intimate disposal of mails immediately to record officers of section or mail office and post office to which the mails are due. For example, அப்படி ஒரு பேக் வந்துட்டு மாற்றி அனுப்பி விட்டுட்டாங்க, ட்ரெயினில் மாற்றி அனுப்பிட்டாங்க. அப்படிங்கும்போது எந்த மெயில் ஆஃபீஸ் வந்து அந்த மிஸ்கனெக்டட் பேக்ஸை ரிசீவ் பண்ணுதோ அவங்க உடனடியாக அந்த செக்ஷனோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அல்லது மெயில் ஆஃபீஸ்க்கு உடனடியாக சொல்லணும். அது இல்லாமல் அவங்க அந்த அனுப்பினவங்களுக்கு மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த பேக் போகணுமோ அந்த இடத்துக்கும் சொல்லணும். இப்படி உங்களுக்கு வர வேண்டிய பேக் மாறி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுச்சுன்றதை அவங்க இன்டிமேட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த மிஸ்கனெக்ட் ஆகி வந்த பேக்கை திரும்பி அனுப்பும் போதும் அவங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு மெயில் ஆஃபீஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த மிஸ்கனெக்டட் பேக் தவறி மாற்றி எந்த ஆஃபீஸ்லேருந்து அனுப்புனாங்களோ அந்த ஆஃபீஸ்க்கும் இன்டிமேட் பண்ணணும். இப்படி நீங்கள் மாற்றி அனுப்புன பேக்கை வந்து நாங்கள் இந்த டைமுக்கு இந்த வண்டியில் இப்படி அனுப்பி விடுறோன்றதை அவங்க இன்டிமேட் பண்ணணும். Orders issued by head of the circle for general information and guidance of RMS officials are published in monthly circulars. ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலும் மந்த்லி சர்க்குலரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. தி சர்க்குலர்ஸ் ஆர் இஷ்யூட் அண்ட் ஃபார்வர்டட் டு ஆல் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஷுட் பி ஃபைல்ட் இன் காட் புக்ஸ். இப்படி ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே மந்த்லி சர்க்குலர்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க.
அந்த சர்க்குலர்ஸ் எல்லாமே யார் யாருக்கு ஃபார்வேர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும். சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ்னால் யாருன்னா இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம், எஸ்எஸ்ஆர்எம் எல்லாம் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கும் ரெக்கார்டு ஆஃபீஸர்ஸ்க்கும் போகுது. அவங்க சூப்பர்வைசிங் ஆஃபீஸர், ரெக்கார்டு ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸோட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய மற்ற எல்லா அஃபீஷியல்ஸ்க்கும் அந்த சர்க்குலர்ஸை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் மந்த்லி சர்க்குலர்ஸில் பப்ளிஷ் ஆகுது. அந்த சர்க்குலர்ஸை காட் புக்கில் ஃபைல் பண்ணி வைக்கணும். ஆல் சர்க்குலர்ஸ் issued by head of the circle should be destroyed after 3 years from the month of April following the close of the official year in which they were issued. அதாவது அப்படி ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இஷ்யூ பண்ணக்கூடிய சர்க்குலர்ஸ் எல்லாமே அந்த இஷ்யூ பண்ண ஃபினான்ஷியல் இயரை கால்குலேட் பண்ணாமல் அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுலேருந்து, அதாவது ஏப்ரல் 1 3 வருஷம் வச்சு அந்த 4th இயர் ஸ்டார்டிங்கில் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடணும். இல்லை, அதாவது நம்ம பிபிஎஃப்க்கு எத்தனை வருஷம் டேர்ம்னு பார்த்தோம்னா 15 கம்ப்ளீட்டட் ஃபினான்ஷியல் இயர்ஸ்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஹெச்ஓசி ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட சர்க்குலர்ஸும் 3 கம்ப்ளீட்டட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் வச்சுருந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடணும். When the number of registered or parcel mail articles to be transferred from one set to another is large, they should be enclosed in registered or parcel bag for which receipt should be taken in registered or parcel abstract. அதாவது ஒரு மெயில் ஆஃபீஸில் செட்ஸ் தனித்தனியாக இருக்கும். செட் ஏ, செட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். அப்படி ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில ஆர்டிகல்ஸ் அப்படியே பெண்டிங் நிற்குது. அதை வந்து ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் ஒருவேளை அப்படி ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டிகல்ஸை தனி ஒரு பேக்காக க்ளோஸ் பண்ணி அந்த பேக் நம்பரை அப்ஸ்ட்ராக்டில் நோட் பண்ணி அடுத்த செட் எந்த செட் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த செட்டுக்கு ரிலீவ் ஆகக்கூடிய செட் ரெசிப்ட் சைன் பண்ணி வாங்கிக்கிட்டு இப்படி இத்தனை பேக்கை நாங்கள் வாங்குகிறோன்ட்டு அப்ஸ்ட்ராக்டில் சைன் பண்ணி வாங்கிக்கிட்டு அந்த பேக்கை கொடுத்துடணும். ஒருவேளை அந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை லூஸாகவே கொடுத்துட்டு, அதாவது பேக்காக க்ளோஸ் பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆர்டிக்கல் இருக்குன்னா அந்த 10 ஆர்டிக்கலை தனியாக நோட் பண்ணி கொடுத்துட்டு அந்த அவங்களோட ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட் ஆர் பார்சல் லிஸ்ட்லேயே சைன் வாங்கிக்கலாம். இப்படி 10 ஆர்டிகல்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜாயின் பண்ணக்கூடிய செட்கிட்ட சைன் வாங்கிட்டு ரிலீவ்டு செட் வாங்கிக்கலாம். It is essentially necessary that every sorting assistant should commit the sorting list for memory. ஆல்ரெடி டியூ மெயில்னால் என்ன, சார்ட்டிங் லிஸ்ட்னால் என்னென்னு பார்த்தோம். சார்ட்டிங் லிஸ்ட்டுனா ஒரு பேக்கை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக் வந்துட்டு எந்த ஆஃபீஸ்க்கு போகணும், எங்கே அனுப்பணுன்றது தான் சார்ட்டிங் லிஸ்ட். அப்படி ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டும் சார்ட்டிங் லிஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்தெந்த பேக் எந்தெந்த ஆஃபீஸ்லேருந்து வரும், எந்தெந்த ஆஃபீஸ்க்கு வரணுன்றதை கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். He should be able to readily repeat or write down the particulars of due mails received and delivered at each receipt and dispatch. அது சார்ட்டிங் லிஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் டியூ மெயில்ஸ் என்னென்ன டெய்லி வருது போகுதுங்கிறதையும் அவங்க ரெடியாக மெமரியாக வச்சுருந்து கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கணும். எவரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஷுட் பி கன்வர்சன்ட் வித் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸஸ் விச் வில் பி யூஸ்ஃபுல் இன் சார்ட்டிங் அண்ட் பின்கோட் ஆஃப் ஆல் பின் சார்ட்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது சார்ட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் சார்ட்டிங் டிஸ்ட்ரிக்ஸோட பின்கோட் எல்லாமே அவங்க கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். A sorting case with cards on which the names of post towns are written or printed is available at every record office for purpose of enabling sorting assistants to practice sorting. அது சார்ட்டிங் கேஸ்னு ஒன்று ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அதாவது எந்தெந்த ஏரியாவோட ஆர்டிகல்ஸை அதில் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதில் நேம் எழுதியிருக்கும். அது எதுக்காகனா அங்கே சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சார்ட்டிங் பழகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நேம் ஒட்டி அந்த சார்ட்டிங் கேஸ் வச்சுருப்பாங்க. தி சூப்ரண்டென்ட் இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் ஆஃபீஸர்
மே ஆர்டர் எ சார்ட்டிங் அசிஸ்டன்ட் டு அட்டெண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஃபார் ப்ராக்டிஸ் சார்ட்டிங் டியூரிங் ரெஸ்ட் டைம். ஒரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட ரெஸ்ட் டைமில் சார்ட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த எஸ்ஆர்எம், ஐஆர்எம் அல்லது ரெக்கார்ட் ஆஃபீஸர் 3 பேரில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்களோட ரெஸ்ட் டைமில் நீங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சார்ட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி. எவரி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வில் பி சப்ளைட் வித் காப்பி ஆஃப் சார்ட்டிங் லிஸ்ட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் to which he is attached under receipt. It will be the duty and responsibility of sorting assistant to keep his personal copy of sorting list corrected up to date. ஒவ்வொரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த சார்ட்டிங் லிஸ்ட்டுன்றது அவங்களோட ஆஃபீஸ்க்கான சார்ட்டிங் லிஸ்ட்டை கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அந்த சார்ட்டிங் அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் ஒரு ரெசிப்டும் கொடுத்துருப்பாரு, இப்படி சார்ட்டிங் லிஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த சார்ட்டிங் லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கிறதும், அப்பப்போ எஸ்ஆர்எம் ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாரு, சார்ட்டிங் லிஸ்ட்டில் சேஞ்சஸை கொண்டு ஆர்டர் போடுறாருன்னா அதை வச்சு அப்பப்போ கரெக்ஷன் பண்ணி அப்டேட்டாக வச்சுக்க வேண்டியதும் அந்தந்த சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டோட டியூட்டி. தி பர்சனல் காப்பீஸ் ஆஃப் சார்ட்டிங் லிஸ்ட் வில் பி கவுண்டட் ஃபார் இன் சேம் மேனர் அஸ் மெட்டல் டோக்கன்ஸ். இந்த சார்ட்டிங் லிஸ்ட்டும் மெட்டல் டோக்கன்ஸை போலவே தான் அக்கௌண்டபிள். அதுவும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தி, அதை பத்திரமா வச்சுக்கணும். மெட்டல் டோக்கன்ஸ்னால் என்ன, அந்த மெட்டல் டோக்கன்னா என்னன்றதை அடுத்ததாக பார்ப்போம். இன்கேஸ் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சரண்டர்ஸ் த சார்ட்டிங் லிஸ்ட் தி ரெசிப்ட் வில் பி ரிட்டன் டு ஹிம். ஒருவேளை ரெசிப்ட் கொடுத்து ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் லிஸ்ட் வாங்கியிருக்காரு, எனக்கு சார்ட்டிங் லிஸ்ட் போதும் வேண்டான்ட்டு திருப்பி கொடுக்குறாரு, அப்படின்னும் போது அவர் கொடுத்த ரெசிப்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. இஃப் த சார்ட்டிங் லிஸ்ட் இஸ் லாஸ்ட் a sum of 1 rupees recovered from the official before a new copy is supplied. ஒருவேளை அந்த சார்ட்டிங் லிஸ்ட் ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தொலைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்காக ₹1 கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புது சார்ட்டிங் லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. A metal token of authorized type must be carried by all RMS officials. இப்போ முன்ன பார்த்தேன் இல்லையா, மெட்டல் டோக்கன்னா என்னென்னா டியூட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்எம்எஸ் அஃபிஷியலுக்கும் அந்த மெட்டல் டோக்கன்றதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனோட அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகுது, ட்ரெயினில் வந்து ஒரு செக்ஷன் போயிட்டுருக்கு, அப்படிங்கிற சமயத்தில் அந்த ட்ரெயினில் செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பல்சரி டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இப்போ திடீர்னு ரயில்வே அத்தாரிட்டிஸ் யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த மெட்டல் டோக்கனை காமிச்சு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஆள், இப்படி டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இந்த ஆர்டிகல்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோன்னு காமிக்கலாம். அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த மெட்டல் டோக்கன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மெட்டல் டோக்கன்றது யார் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர்வைசிங் அஃபிஷியல்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா சூப்பர்வைசிங் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆர்டிகல்ஸோட, அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. மற்றபடி ரெக்கார்ட் ஆஃபீஸர், மெயில் ஏஜென்ட், மெயில் கார்டு, சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு மெயில் வேன்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ கம்பல்சரி ட்ராவல் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மெட்டல் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. தி டோக்கன்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஆர் சப்ளைட் ஃப்ரம் ஸ்டாக் டிப்போட் டு த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த மெட்டல் டோக்கன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அது எல்லாமே ஸ்டாக் டிப்போலேருந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வருது. ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு அந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மெட்டல் டோக்கன்ஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் தேவைப்பட வேண்டிய ஆர்டிகல்ஸை ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்டையும் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்டையும் கொடுத்துருவார். அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸரும் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஆஃபீஸோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பிற அஃபிஷியல்ஸ்க்கும் கொடுத்துடுவாங்க. தே பியர் நேம் ஆஃப் டிவிஷன் அண்ட் ஏ சீரியல் நம்பர் அண்ட் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ். அந்த மெட்டல் டோக்கனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த டிவிஷனோட நேம் எழுதி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த மெட்டல் டோக்கன்ஸ் எல்லாமே ரெக்கார்டு ஆஃபீஸோட ஸ்டாக்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. If the holder of token goes on leave or transferred to another record office or division or quit service etc., he should return the token to record officer. For example, ஒரு ஹோல்டர் அந்த மெட்டல் டோக்கன் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் லீவில் போனாலோ அல்லது வேறு டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போனாலும் சரி அல்லது வேலையை விட்டே போனாலும் சரி,
அல்லது ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, அவங்க அந்த மெட்டல் டோக்கனை ரிட்டர்ன் பண்ணிடணும். அந்த மெட்டல் டோக்கன் அவங்க வாங்கும்போதும் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. இப்படி ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து நான் மெட்டல் டோக்கன் வாங்கிக்கிட்டேன்னு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க சரண்டர் பண்ணும்போது அந்த மெட்டல் டோக்கனை கொடுத்துட்டு அவங்க கொடுத்த ரெசிப்டை ரிட்டர்ன் வாங்கிக்கணும். If the holder loses his metal token, he must immediately report to record officer who will issue new one and submit a report to the superintendent. ஒருவேளை அந்த மெட்டல் டோக்கன் வச்சுருக்க ஒருத்தர் மெட்டல் டோக்கனை தொலைச்சிட்டாரு அப்படின்னா அவங்க உடனடியாக ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு இன்டிமேட் பண்ணி புதுசாக வாங்கிக்கணும். அவர் ரெக்கார்ட் ஆஃபீஸர் அந்த விஷயத்தை உடனடியாக எஸ்ஆர்எம் சூப்பரண்டனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மெயில் கேரியர்ஸ் அட்டாச்சு டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சப்ளைடு வித் மெட்டல் டோக்கன்ஸ். இது வந்துட்டு ஆர்எம்எஸ் அஃபிஷியல் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு மெட்டல் டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு மெயில் கேரியர் மெயில் வேனில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னும்போது அவங்களுக்கும் அந்த மெட்டல் டோக்கன்றது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த மெயில் கேரியர் எந்த போஸ்ட் ஆஃபீஸோடு அட்டாச் ஆகியிருக்காரோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் ரெக்கார்டு ஆஃபீஸருக்கான டியூட்டியையும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான சூப்ரண்டன்ட் ஆர் சீனியர் சூப்ரண்டன்ட் எஸ்ஆர்எம் ஆர் எஸ்எஸ்ஆர்எம்மோட டியூட்டியும் செய்வாங்க. Record offices may be entirely closed on Sundays and post office holidays, provided that adequate arrangements are made for urgent work, and the sorting assistant should attend either on the day preceding or on the day following post office holiday. ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் மட்டும் ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸ் எல்லாமே சண்டேஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் எல்லா நாளும் ஒர்க் ஆகும். ஆனால் ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் மட்டும் சண்டேஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸில் க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கிறதுல க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் என்னென்னா அவங்க அந்த ஹாலிடேஸ்க்கான ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அதே போல் அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அந்த டியூட்டிஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். இன் மெயில் ஆஃபீஸஸ் சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் புக்கிங் ஆர்டிகல்ஸ் வித் லேட் ஃபீ வில் பி டன் ஆன் ஹாலிடேஸ். முன்ன பார்த்து ரெக்கார்ட் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தோம். அதுவே மெயில் ஆஃபீஸாக இருந்தால் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சேல் பண்ணுறது, லேட் ஃபீயோட ஆர்டிகல்ஸ் புக் பண்ண வேண்டியது எல்லாமே செய்வாங்க. ஆனால் எந்த ஒரு டெஸ்பேட்சும் அன்னைக்கு நடக்காது. The Memorandum of Distribution of Work MDW is issued by superintendent when more than one official work in an office or a section. It specifies the duties to be performed by each official. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தருக்கு மேலே 2 பேரோ அல்லது அதுக்கு மேலேயோ ஒர்க் பண்ணுறாங்கன்ற சமயத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் MDWன்றது எஸ்ஆர்எம்மோ அல்லது எஸ்எஸ்ஆர்எம்மோ இஷ்யூ பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அதே போல் தான் எஸ்பிஆர் எஸ்எஸ்பி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த MDWன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ மெயில் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த மெயில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுதான் மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். அது எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தருக்கு அதிகமாக வேலை செய்யும்போது. ஏன்னா ஒரே ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா எல்லா வேலையும் அந்த ஒரே ஒருத்தர் தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அதுவே ஒருத்தருக்கு அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னா, அந்த 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 2 பேரும் என்னென்ன வேலையை பிரிச்சுக்கணுன்றத தனியாக கொடுப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், தி ரெக்கார்ட் ஆஃபீஸர் வில் ப்ரிப்பேர் த MDW and forward it to the superintendent. In case of sorting mail office, the inspector will prepare the MDW and forward it to the superintendent. இந்த MDWன்றது சூப்பரண்டன்ட் இஷ்யூ பண்ணுவார்னு பார்த்தோம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் கிடையாது. அதுவே ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸாக இருந்தால் அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர், ஏன்னா அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸோட ஹெட் யாருன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான். அவர் MDWவை ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரண்டன்ட்க்கு அப்ரூவலுக்காக ஃபார்வேர்ட் பண்ணுவார். சூப்பரண்டன்ட் அதை அப்ரூவ் பண்ணி இஷ்யூ பண்ணுவார். அதுவே ஒரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸாக இருந்தால் IRM இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் தான் அந்த MDWவை ப்ரிப்பேர் பண்ணி SRMக்கு அனுப்புவார். Copies of MDW will be furnished by SRM to record office, mail office or section and the inspector concerned.
இப்போது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கான எம்டிடபிள்யூவும் அந்த சூப்பரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா அந்த ஆஃபீஸோட ரெக்கார்ட் ஆஃபீஸர், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் அண்டு இன்ஸ்பெக்டர் 3 பேருக்கும் அனுப்பி விடுவார். அடுத்ததான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஆர்எம்எஸில் ப்ளஸ் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 6 பார்ட் 1 பார்ட் 3 வரக்கூடிய ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின் ஆகுது மினிமம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு ராபரிஸ், தெஃப்ட்ஸ் எக்ஸட்ரா. அதாவது ராபரிஸ், தெஃப்ட் சம்பந்தமான கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சு 1 வருஷம் வர கம்பல்சரி அந்த கரஸ்பாண்டன்ஸை வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அடுத்து இன்வாய்ஸஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டாக் டெப்போ. ஸ்டாக் டெப்போலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரக்கூடியதுக்கான இன்வாய்ஸஸ் பார்த்திங்கன்னா 3 வருஷம் வச்சுருக்கணும். அதே போல் கார்பன் காப்பீஸ் இன்வாய்ஸஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிட்டர்ன்டு டு ஸ்டாக் டெப்போ. ஸ்டாக் டெப்போவுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸோட இன்வாய்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 வருஷம் வச்சுருக்கணும். ஆர்டர் புக் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் அண்ட் செக்ஷன். மெயில் ஆஃபீஸ் செக்ஷனுக்கான ஆர்டர் புக்ஸும் 3 வருஷம் வச்சுருக்கணும். கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு பர்சனல் ஃபைல்ஸ். பர்சனல் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், லீவ், பென்ஷன், நாமினேஷன், பனிஷ்மெண்ட் எக்ஸட்ரா. ஒருத்தர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே அவரோட சர்வீஸ் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு வச்சுருக்கணும். அவர் எவ்வளோ காலத்துக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போனதுக்கு பிறகு 3 வருஷம் வச்சுருக்கணும். ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் அண்டு செக்ஷன்ஸ். அந்த ஒர்க் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 18 மாதம் 1.5 வருஷம் வச்சுருக்கணும். அதே போல் கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டிங் டு டிஸ்போசல் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டிஸ்போசல் சம்மந்தமான கரஸ்பாண்டன்ஸும் 1.5 வருஷம். அதர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் தோஸ் மென்ஷன்ட் இன் ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ட் இன் எஃப்ஹெச்பி வால்யூம் 1. அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் கீழே மென்ஷன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் வச்சுருக்கணும். அரேஞ்ச்மெண்ட் ரெஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், டெய்லி ரிப்போர்ட் எல்லாமே 1.5 வருஷம் வச்சுருக்கணும். தி ஃபாலோயிங் ரெக்கார்ட்ஸ் மே நாட் பி டெஸ்ட்ராய்ட் வித் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அதாவது மேலே பார்த்தோம் எல்லாத்துக்குமே பீரியட் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு பீரியட் இருந்தது. அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம். ஆனால் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 3 டாக்குமெண்ட்ஸ், 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சிபிஎம்ஜியோட அப்ரூவல், ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட அப்ரூவல் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் ஆஃப் ஏ ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸோட ஆர்டர் புக். முன்ன பார்த்தோம் செக்ஷன், மெயில் ஆஃபீஸோட ஆர்டர் புக் 3 வருஷம் கழித்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஆனால் ரெக்கார்ட் ஆஃபீஸோட ஆர்டர் புக் ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட பர்மிஷன் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அடுத்து நாமினல் ரோல் ஆஃப் டோக்கன் ஹோல்டர்ஸ். அந்த மெட்டல் டோக்கன் வச்சுருக்கக்கூடியவங்களோட நாமினல் ரோல் அதுவும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பர்மிஷன் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அதே போல் ஒர்க் பேப்பர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் விச் என்கொயரி இஸ் இன் ப்ராக்ரஸ் ஆர் திஸ் கனெக்டட் வித் கேசஸ் விச் ஹாவ் நாட் பீன் ஃபுல்லி டிசைடட் ஆர் க்ளோஸ்டு. அதாவது என்கொயரி ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய ஆர் கரஸ்பாண்டன்ஸ் ஒரு விஷயம் சம்மந்தமாக, ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் சம்மந்தமாக ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ரெக்கார்ட்ஸையும் ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. When the records mentioned above are to be destroyed, it should be effected in record officer's presence by tearing them into pieces that they cannot be used again. They should then be sold as waste paper. இப்போ ஒருவேளை இந்த 3 ரெக்கார்ட்ஸ் ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட பெர்மிஷன் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஒருவேளை ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பெர்மிஷன் கிடச்சிருச்சு, டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களாவே டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. அதை ரெக்கார்ட் ஆஃபீஸரோட முன்னிலையில் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம துண்டு துண்டாக கிழித்து அதுக்கு பிறகு தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா துண்டு துண்டாக கிழிக்கிறது எதுக்காகனா அந்த பேப்பர்ஸை அதை வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் என்ன இருக்குன்றதும் வேறு யாருக்கும் எப்போவும் தெரியக்கூடாதுன்றதுனால பீஸ் பீஸாக கிழித்து பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். When the records mentioned above are to be destroyed, it should be effected in record officer's presence. அது எல்லாமே ரெக்கார்ட் ஆஃபீஸரோட ப்ரெசன்ஸில் தான் நடக்கணும்.
Gradation list should be destroyed 3 years after new ones have been issued, and registers of sanctioned establishment should be destroyed at the end of the year after new ones have been supplied or prepared. அதாவது கிரேடேஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது புது கிரேடேஷன் லிஸ்ட் விட்டதுக்கு பிறகு 3 வருஷம் கம்பல்சரி வச்சுருக்கணும். 3 வருஷம் புது கிரேடேஷன் லிஸ்ட் விட்டு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். அதே போல் ரெஜிஸ்டர் ஆஃப் சாங்ஷன்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த சாங்ஷன்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டரும் பார்த்தீங்கன்னா புதுசு ஒன்று சப்ளை பண்ணி 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு புதுசாக ஒரு சாங்ஷன்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த பழசை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். டிஜி சர்க்குலர்ஸ் அண்ட் ஜென்ரல் orders and postmaster general circular should be destroyed after the lapse of 3 years from the month of April following the close of the year in which they were issued. இதை ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஹெட் ஆஃப் த சர்க்குலர்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ண அந்த 1 வருஷம் கணக்கு இல்லாமல் 3 கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். அதே போல் தான் டிஜியோட சர்க்குலர்ஸும். எவரி மெயில் ஆஃபீஸ் இஸ் ப்ரொவைடட் வித் ஸ்டாக் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஃபார் சேல் டு பப்ளிக். Head sorting assistant in case of mail office or mail agent or mail guard in case of transit mail office is responsible for sufficient stock of stamps. இந்த ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயில் ஆஃபீஸ்லேயும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஸ்டேஷ்னரி பப்ளிக்கு சேல் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது மெயில் ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டும், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸாக இருந்ததுன்னா அதனோட இன்சார்ஜ் மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு 2 பேரில் யாரோ அவங்க தான் தேவையான அளவுக்கு ஸ்டாம்ப்ஸை வச்சுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. எனி ஸ்டாம்ப்ஸ் ஆர் எம்போஸ்டு ஆர்டிக்கல் இன் டிமாண்ட் மஸ்ட் பி அப்டைன்ட் அட் ஒன்ஸ் இஃப் ஆஸ்க்டு ஃபார் பை எனி ஒன் அவுட் ஆஃப் த மணி ரியலைஸ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அட்வான்ஸ்டு பை த போஸ்ட் ஆஃபீஸ். ஒருவேளை ஒரு மெயில் ஆஃபீஸில் இல்லாத ஸ்டாம்ப் வேணும்ன்ட்டு பப்ளிக் கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாது. பக்கம் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சேல் பண்ண அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த பப்ளிக்கு என்ன ஸ்டாம்ப்ஸ் வேணுமோ அந்த ஸ்டாம்பை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். தி அமௌண்ட் டு பி ஹெல்ட் இன் ஸ்டாம்ப்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி பட் ஈச் மெயில் ஆஃபீஸ் வில் பி ஃபிக்ஸ்டு பை த சூப்பரண்டன்ட் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் டு தட் அமௌண்ட் வில் பி சப்ளைட் டு த ரெக்கார்ட் ஆஃபீஸ் இன் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் பை த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது அந்த ஒவ்வொரு மெயில் ஆஃபீஸ்க்கும் எவ்வளோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி வச்சுருக்கணுன்ற லிமிட்டை எஸ்ஆர்எம் டிசைட் பண்ணுவார். அப்படி எவ்வளோ கொடுக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வரும். When the first supply of stamps is received by record officer, the receipt sent to SRM for countersign and transmitted thereafter to the HO. அப்படி அப்ளிகேஷனை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதை ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு ரெசிப்டில் இவ்வளோ ஆர்டிக்கல் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றத சைன் பண்ணி அதை எஸ்ஆர்எம் சூப்ரண்டன்ட்க்கு கவுண்டர் சைனுக்காக அனுப்பிவிடுவார். சூப்ரண்டன்ட் கவுண்டர் சைன் பண்ணிட்டு ரிட்டன் வந்ததுக்கு பிறகு அதை ரெக்கார்ட் ஆஃபீஸர் எந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டாம்ப்ஸை அனுப்பிச்சோ அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரிட்டன் அனுப்பிவிடுவாங்க. தி ரெக்கார்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிபியூட் த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் டு வேரியஸ் செட்ஸ் அக்கார்டிங் டு த ஆர்டர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எம் அண்ட் அப்டைன் ரெசிப்ட்ஸ். அது எஸ்ஆர்எம்மோட ஆர்டர்ஸ் படி ரெக்கார்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ரெக்கார்ட் ஆஃபீஸோடு அட்டாச் ஆகிக்கூடிய எல்லா செட்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் கொடுக்கணும்னு எஸ்ஆர்எம் சொல்லியிருக்காரோ அந்த அளவுக்கு ஸ்டாம்ப்ஸை பிரித்து கொடுத்துருவார். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் கொடுத்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே காலியாகிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் மீண்டும் கொடுப்பாங்களா ஹெட் ஆஃபீஸ்லேருந்துன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த முறை வந்து அவங்களுக்கு ஸ்டாம்ப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்த ஸ்டாம்ப்ஸை சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஸ்டாம்ப்ஸ் வாங்கிக்கணும். அதை தான் சேல் பண்ணணும். வென் கேஸ் இஸ் சென்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் தி ஹெச்எஸ்ஏ, இந்த இடத்துல ஹெச்ஏஎஸ்னு மாதிரி இருக்குது, தி ஹெச்எஸ்ஏ
must see that the money is entrusted to some trustworthy official who has furnished security. அதாவது ஸ்டாம்ப் வாங்கிறதுக்காக வேற ஒரு அஃபிஷியல்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும், ஒரு அமௌண்ட்டை கட்டி செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். தி அஃபிஷியல் என்ட்ரஸ்டட் வித் கேஷ் ஷுட் கிவ் எ ரெசிப்ட் which would be destroyed in his presence by the HSA or the mail agent when he returned with stamps. அப்படி அந்த செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் கிட்ட தான் கேஷை கொடுத்து ஸ்டாம்ப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி கேஷ் கொடுத்து ஸ்டாம்ப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லும்போது அந்த அஃபிஷியல் என்ன பண்ணணும்னா இவ்வளோ கேஷை வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ரெசிப்டை சைன் பண்ணி கொடுக்கணும். ரெசிப்டை சைன் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த அஃபிஷியல் ஸ்டாம்ப்ஸ் வாங்கிட்டு வர போக முடியும். அப்படி அவங்க கொடுக்குற ரெசிப்ட் வந்துட்டு ஸ்டாம்ப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப கொடுக்கும்போது அந்த அஃபிஷியலோட முன்னிலையிலேயே அவர் கொடுத்த ரெசிப்டை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. அதை கொடுத்து அனுப்பின ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் ஏஜென்ட் யாரோ அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஆர் டு பி கெப்ட் இன் ஆஃபீஸ் சேஃப் ஆஃப்டர் புட்டிங் தெம் இன் ஸ்டாம்ப்ஸ் கேஸ். அதாவது இப்போ ஒர்க் முடிஞ்சது இல்லது ஸ்டாம்ப்ஸை வந்து எப்படி வைப்பாங்க அந்த ஆஃபீஸில் மெயில் ஆஃபீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கேஸ் இருக்கணும். ஒன்று ஆஃபீஸ் சேஃப், இன்னொன்று ஸ்டாம்ப்ஸ் கேஸ். ஒன்று என்னென்னா டெய்லி ஸ்டாக், அதாவது 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் சேஃப் ஒரு பையில் வச்சு அதை வந்து உள்ளே வச்சு பூட்டுவாங்க, 2 பூட்டு இருக்கணும். அடுத்ததாக அந்த ஸ்டாம்ப்ஸ் வைக்க வேண்டியதும் 2 கவராக இருக்கணும். என்னென்னா ஒன்றொன்றும் டெனாமினேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிஞ்சுருக்கணும் ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி. அது இல்லாமல் ஒன்று டெய்லி ஸ்டாக்காகவும் இன்னொன்று ரெஜிஸ்டர்டு ரிசர்வ் ஸ்டாக்காகவும் இருக்கணும். ஏன்னா அந்த ரிசர்வ் ஸ்டாக்குக்குள்ளே டெய்லி ஸ்டாக் வச்சுருவாங்க. அன்னன்னைக்கு தேவைப்பட வேண்டிய ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் அந்த டெய்லி ஸ்டாக்ஸில் வச்சுருப்பாங்க. ரிசர்வ் ஸ்டாக்குன்றது எப்போ எடுப்பாங்கன்னா அந்த டெய்லி ஸ்டாக் காலி ஆகிடுச்சுன்ற சமயத்தில் ரிசர்வ் ஸ்டாக்லேருந்து ஸ்டாம்ப்ஸை எடுத்து அந்த டெய்லி ஸ்டாக்கில் ஆட் பண்ணிப்பாங்க. Group D official who has furnished security may be employed for sale of stamps with approval of SRM, but those who are employed to deface postage stamps should not be utilized for this purpose. அதாவது ஒரு குரூப் டி அஃபிஷியல் செக்யூரிட்டி யார் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸை சேல் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஆர்டிக்கலில் ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸை டீஃபேஸ் பண்ணுறதுக்காக எந்த குரூப் டி இருக்காங்களோ அந்த டீஃபேஸ் பண்ணக்கூடிய குரூப் டியை போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸை சேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. Government money and all other articles and documents will be kept in office safe locked in cash safe or cash chest at discretion of head of the circle. அதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கேஷ் சேஃப் ஆர் கேஷ் செஸ்ட், அதாவது பணப்பெட்டி வந்து எப்படி கொடுக்கணுன்றத எந்த மாதிரி பணப்பெட்டி கொடுக்கணுங்கிறது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சிபிஎம்ஜி தான் டிசைட் பண்ணுறாரு. அந்த பெட்டியில் தான் கவர்மெண்ட்டோட மணி எல்லாமே வச்சுருக்கணும். அந்த மணி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் ₹1 கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ₹1 அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட பணத்தை எக்காரணத்து கொண்டு அதில் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்க கூடாது. இன் ரெக்கார்ட் அண்ட் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் ஹேவிங் 1 or more சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ். ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸில் அந்த ரெக்கார்டு ஆஃபீஸர் சப் ரெக்கார்டு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்ற சமயத்தில் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேஷ் செஸ்ட்டில் 2 லாக்ஸ் 2 லாக் வச்சுக்கலாம். அதில் ஒரு லாக் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஆர் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் வச்சுருக்கணும். இன்னொரு லாக் அந்த கேஷ் மணிக்கு ஜாயின்ட் கஸ்டடியனா ஒரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை எஸ்ஆர்எம் யாரை நியமிச்சிருக்காரோ அவங்கக்கிட்ட ஜாயின்ட் கஸ்டடியனா ஒரு கீயை கொடுத்துடலாம். அதுவே ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா அங்கே ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க. ஏன்னா அது ஹெட் ஆஃபீஸ் சேலரி சம்மந்தமாக பார்க்கக்கூடிய ஆஃபீஸ்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 பார்த்தோம். இதில் இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7 பின்னாடி பார்ப்போம். அந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு
கீ ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்டையும் இன்னொரு கீ ஜாயின்ட் கஸ்டடியனா அக்கௌண்டன்ட்கிட்டையும் இருக்கும். அதே சப் ரெக்கார்ட் ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கீ ரெக்கார்ட் ஆர் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்டையும் அடுத்துக்கு வந்து ஜாயின்ட் கஸ்டடியனா சூப்பரண்டன்ட் எந்த சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை நியமிச்சிருக்காரோ அவர்கிட்டையும் இன்னொரு கீ இருக்கும். இன் கேஸ் கேஷ் அண்ட் வேல்யூபிள்ஸ் ஆர் கெப்ட் இன் எ safe embedded in any place other than the premises of record offices, 2 safe should be supplied, one for use in working hours and other beyond working hours. The former should have one lock and the latter double locks. முன்ன பார்த்தோம் 2 கீ, ஒன்று வந்து அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்டையும் இன்னொன்று சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டையும் இருக்கணும். ஒருவேளை அதுவே சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல 2 கீ இல்லாமல் ஒரே ஒரு கீ மட்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸை தவிர வேறு ஒரு இடத்துல ஒரு ட்ரெஷரியின் இடத்துலையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சேஃப்டிக்காக ரெக்கார்ட் ஆஃபீஸோட இடத்த தவிர வேறு இடத்துல நம்மளோட அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்எம்எஸோட கேஷை சேஃபை வைக்க வேண்டிய நிலமை வருது அப்படின்னும் போதில் அந்த இடத்துல 2 சேஃப் கேஷ் சேஃப் 2 யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு சேஃப் அந்த இடத்துல எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அங்கேயே இருக்கும். அந்த ஆஃபீஸ் சேஃப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீ ஒரே ஒரு லாக் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து அந்த செகண்ட் ஒன் பியாண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லாமல் மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய லாக் சேஃபுக்குள்ளே இந்த சேஃபை வச்சு பூட்டிடுவாங்க. அதை ஒர்க்கிங் ஹவர்ஸில் காலையில் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு முன்னே போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேஷ் சேஃபை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படி அந்த பியாண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய கேஷ் சேஃப்க்கு பார்த்திங்கன்னா 2 லாக் இருக்கும். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கேஷ் சேஃப்க்கு ஒரே ஒரு லாக் தான் இருக்கும். இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7ல் சாப்டர் 1 மிஸ்லேனியஸ் ரூல்ஸ் இவ்வளோ தான். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஆர்எம்எஸை விட போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போது கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எம்எஸ் சம்மந்தமாக நமக்கு பெருசாக அதிகமாக தெரியாது. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஐ திங்க் மேக் யூஸ் ஆஃப் இட். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.